ஹாய் ஹலோ வணக்கம் தமிழ் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எங்கே போகிறோம்னா சாட்டர்டே மார்க்கெட் வந்திருக்கிறேன். இங்கே நிறைய பொருட்கள் வாங்கலாம், புதுசு பழசு எல்லாமே வாங்கலாம். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க பார்ப்போம். இப்போ உள்ளுக்கு வந்தாச்சு. இப்போ எந்த சைட்டுக்குள்ளால் போய் எந்த சைட்டுக்குள்ளால் வாரன்னு தெரியல. பார்த்திங்கன்னா சனம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த வெதர் அவ்வளோத்துக்கு நல்லா இல்லை, மழை வார போல் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த சண்டே மார்க்கெட் காபோர்ட் சைடில் எல்லாம் அப்படி மாறி மாறி சொல்லுவாங்க. அதை இது வெரி ஃபேமஸ், இந்த யூகேயில் வெரி ஃபேமஸாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பழைய பொருள்லேருந்து புதிய பொருள்லேருந்து எலக்ட்ரிக் குட்ஸ்லேருந்து எல்லாமே வாங்கலாம், எது வேணுமென்றாலும் வாங்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட தோட்டத்தில் விளைஞ்ச ஆர்கானிக் வெஜிடபிள் விற்கிறாங்க. வெஜிடபிள் எல்லாம் க்ளீன் பண்ணல, அப்படியே தோட்டத்தில் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ எனக்கு தேவையான ஏதாவது நான் பார்க்குறது என்னென்னு சொன்னால், இதை எலக்ட்ரிக் பொருள்கள் பார்ப்பேன். ஏதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையானது பெரிய செலவில் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் ஜூஸ் அண்ட் த்ரோ தான். கொஞ்சம் நாளைக்கு ஜூஸ் பண்ணி போட்டு தூக்கி போட்டுடலாம். இந்த விலை அவ்வளோதான் இருக்கும். இப்போ நம்ம கடையில் இந்த பொருள் இங்கே பாருங்கள், இங்கே ஹேண்ட்பேக்ஸு நிறைய இதுகளெல்லாம் வச்சுருக்குறான். இதெல்லாம் கடையில் வாங்குறோன்னா இதை 4-5 மடங்கு. இங்கே ரொம்பவே சீப்பாக கம்மியாக. அது எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி தெரியலை எனக்கு. இதுக்கு வர்றது பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளைக்காரங்கள்லாம் கொஞ்சம் வயசான ஆட்கள், அவங்க வீட்டில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, உள்ள பழைய பொருட்களை இங்கே கொண்டு வந்து விற்பாங்க. அது காசு பார்க்குறதுக்கு விற்கிற இல்லை, அவங்களுக்கு ஒரு டைம் பாஸிங் அதுக்காண்டி தான் இங்கே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காரை இங்கே மக்களுக்கு வேண்டி பார்ப்பாங்க. சில பொருட்களை பார்த்திங்கன்னா அது 40-50 வருஷம் 100 வருஷம் ஓல்டான பொருட்களாக இருக்கும். அதுண்ட பருமதி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது விற்க மாட்டாங்க. சில பேர் தெரிஞ்சவங்க வருவாங்க இதுண்ட பருமதி தெரிஞ்சு. அதே மாதிரி தான் நானும் சில பொருட்கள் வாங்கியிருக்கிறேன். இங்கே லாஸ்ட் டைம் ஒரு கேமரா வாங்கினேன், பழைய காலத்து கேமரா. அது எதுக்கு வாங்கினேன்னு தெரியாது, பழசாக இருக்குது, இப்போல்லாம் அதை பார்க்க முடியாதுன்ட்டு. ஆனால் வாங்கினது 10 பவுனு. ஆனால் நான் இன்டர்நெட்டு போட்டு 350 பவுன் சும்மா தான் போட்டு விட்டேன். ஆனால் ஒருவன் எடுத்துட்டான் அதை 300 பவுன் கொடுத்து. ஆனால் வாங்கினது 10 பவுன், விற்றதும் 350 பவுன்ஸ். ஆனால் விற்றவனுக்கும் தெரியாது அதுண்ட விலை, வாங்கின எனக்கும் தெரியாது. இப்போ என்னட்டேன்னு தூரம் வாங்கினான், ஆனால் அவன் 350 பவுன்ஸ் அதை கொடுத்து வாங்கியிருக்கிறான்டா. ஆனால் அதுன்ற பொறுமதி தெரிஞ்சு தான் வாங்கியிருக்கான் போல இருக்குது. சில பேர் அதை திருப்பியும் விற்பாங்க. இல்லைன்றா சில பேருக்கு கலெக்ஷன் இருக்கும். இந்த பழைய பொருட்கள் கலெக்ட் பண்ணி எங்கேயா வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில். அதில் சில பேருக்கு அதில் ரியல் இன்ட்ரெஸ்ட். சரி, இப்போ நம்ம நகனுக்கு ஏதாவது நமக்கு ஏற்ற போல கிட்டுதான்னு பார்க்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக இருக்குது. இப்போ இந்த காலத்துலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பழைய உடுப்புகளை இங்கே வாங்கி இதை இந்த ஆப்பிரிக்கா கண்ட்ரிகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. உலகத்தில் இன்னும் நிறைய நாடுகள் இருக்குது, போடுறதுக்கு உடுவிடவே இல்லாத நாடுகளும் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இது கிடைச்சா பெரிய சந்தோஷம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் கொஞ்சம் டிசைனர்ஸ் க்ளோத் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் டூல்ஸ் கிடைக்கிது. இது உண்மையிலேயே பர்த்ஃபுல் தான். இந்த மார்க்கெட்டுக்கு வர பொருட்கள் ஜெனுவினான பொருட்களும் இருக்கும். ஆனால் அட்டையை போட்டுட்டு கொண்டு விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள மூஞ்சியை பார்த்தாலே தெரியும் அட்டையை போட்டுட்டு தான் இங்கே கொண்டு வந்துருக்குறாங்கன்னு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், படத்தில் சொல்கிற மாதிரி உங்களோட மூஞ்சியை பார்த்தா அவ்வளோ பெரிய நல்லவங்களாக தெரியலையன்ற போல் சொல்லுவாங்க. அதே போல் அவங்களோட மூஞ்சி இருக்கும். இதுக்குள்ள எந்த பொருள் வந்தாலும் காவல்துறை கண்டுகொள்ளாது, அவங்களுக்கு வேறு வேலை இருக்கும். ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படி என்றால் தான் இங்கே ஏதாவது பார்ப்பாங்களே தவிர மற்றும்படி இல்லை. இப்போ இங்கே நேரம் காலை 6 மணி காலையில்
கொஞ்சம் நல்ல வெளிச்சமாக இருக்குது. வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா 8:30 ஆகும் இந்த வெளிச்சம் வர்றதுக்கு. அதுக்கு இல்லைன்னா லைட்டெல்லாம் போட்டு செட்டப் பண்ணியிருப்பாங்க. சில சமயத்தில் மக்கள் கார் போட்டில் இருந்தால் பொருட்களை கொண்டு வருவாங்க. அன்றைக்கு எதுவுமே விற்றுருக்காது, திருப்பி எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்லி 2 டைம் அநேகமாக இந்த மார்க்கெட் இருக்குது. ஒரே இடத்துல இல்லை, வேறு இடத்துல அதுக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, எந்தெந்த இடத்துல இங்கே மார்க்கெட்டுன்னு சொல்லி. அப்போ அங்கே போவாங்க. எல்லாரையும் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எல்லா ஒரே பீப்புள் தான் அங்கே எல்லா இடத்துலையும் மாறி மாறி வந்துட்டுருப்பாங்க. வேறு பொருட்களை கொண்டு வந்துருப்பாங்க விற்கிறதுக்கு. மக்களே, உங்களுக்கும் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பொருள் இருந்தால், அதாவது அதிகமாக ரொம்பவே பழசான பொருளாக இருக்கணும். புதிய பொருள் எல்லா இடம் கிடைக்கும், பழைய பொருள் கிடைக்காது. அதை நீங்கள் வாங்கி சும்மா இன்டர்நெட்டில் அமேசானில் போட்டு பாருங்கள். வாங்கினா வாங்கட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். என்ன சொல்லுன்னா நல்ல காசு கிடைக்கும். ஏன்னு சொன்னால் பழைய பொருளுக்கு விலை நிர்ணயிக்க முடியாது. எனக்கும் தெரியாது, வாங்குறாங்க யாருக்குமே தெரியாது. அது நாம் நினைக்கிறது தான் ப்ரைஸு. அது ஒரு பிடிச்சிட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக அவன் அதை வாங்கியே தீருவான். நாம் லூஸ் பண்ண போகிறது, லூஸ் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. 5, 10, 15, 20 பவுன் அதுக்கு மேலே போகாது. இப்போ நான் ஒரு பொருள் பார்த்துட்டேன், அது வாங்க போகிறேன், அதை காட்ட முடியாது. காட்டினா என்ன விலைக்கு வாங்கினான்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை நான் வாங்கி விற்பேன்னு சொல்லி நல்ல நம்பிக்கை இருக்குது. அது என்ன பொருள்னு சொன்னால் பழைய ஸ்ட்ரீட் லைட்டு, 80 வருஷம் ஓல்டான ஸ்ட்ரீட் லைட்டு. அது ஸ்ட்ரீட் லைட்டுன்னு சொல்ல முடியாது, வீட்டுக்கு முன்னாடியே தொங்க விட்டுருப்பாங்க. இந்த லைட் தான். இந்த மார்க்கெட் எப்படி தொடங்கிச்சுன்னு சொன்னால் 1980 ஒரு சர்ச் ஃபாதர் சேரிட்டிக்காக வேண்டி உள்ள பொருள் எல்லாம் கொண்டு இடத்துல விற்றுருக்கிறாரு. அதில் நல்ல ஃபண்டு வந்திருக்குது. அந்த ஃபண்டை சர்ச்சுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த மக்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சி போச்சு. வீட்டில் உள்ள பொருட்கள், அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கார்லேயே கொண்டு வந்து விற்க தொடங்கிட்டாங்க. அதுவே இப்போ மக்களுக்கு எல்லோரும் அதுக்கு எவ்ரி சாட்டர்டே பண்ண தொடங்கிட்டாங்க. பெயின்றது நார்மல் ஆச்சு. பார்த்திங்கன்னா மழை வர தொடங்கிட்டுது, தூறுது மழை. காருங்க பார்க் பண்ணான்னு தெரியல. அங்கேயே தூரத்தில் பார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ சுற்றி பார்க்கணும். பெரிய இடம்ன்றபடியே தெரியல இங்கே இருக்குன்னு. நம்ம ஊர்லேருந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, என்னது சண்டே மார்க்கெட் காபூட் சைட்லேருந்து. அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன், கேட்டாக்கள் பாருங்கள். இதுதான் இந்த ஸ்டோரி. சரி, இப்போ காருக்கு போயிட்டுருக்குறோம், பார்க்கலாம். அங்கே இருக்குது காரு, தெரியலையே எங்கே இருக்குன்னு. அப்படியே இங்கே தான் இருக்கணும் காரு. ஓகே, இதோட முடியுது இந்த இங்கால. இதுக்குள்ள தான் அங்கே வண்டி நிற்கணும். பார்க்கலாம். அங்கே எஸ், கண்டுபிடிச்சாச்சு. இங்கே தான் இருக்குது. சரி, ஏறிடுவோம். ஓகே, இப்போ எக்ஸிட்டு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி மக்களே இங்கே பாருங்கள், இங்கே டாய்லெட் வச்சுருக்குறாங்க. இந்த ஊர் மக்கள் வெளியாலையெல்லாம் போக மாட்டாங்க, டாய்லெட் வச்சுருக்காங்க, அங்கே மட்டும்தான் போவாங்க. சரி, இதோடு முடிக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.